ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவியை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம மூவிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் படிக்கல படுத்துட்டு இருக்கா. கண்மொழிச்சு பார்க்கும்போது பக்கமே யாரோ ஒரு பையன் இருக்க மாதிரி இருக்கு. அவனை திரும்பி பாக்குறா. அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக்கா இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்ப நைட் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு யோசிச்சு பாக்குறா. இப்ப நமக்கு கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா இவ ஒரு நார்மலான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வர ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, ஒரு பாக்ஸர். அது மட்டும் இல்லாம நிறைய ராபரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிளப்ல இருந்து வெளியே வரான். அவன் கூடவே ஒரு பொண்ணு இருக்கால. இந்த பொண்ணு ஹீரோவோட அசிஸ்டன்ட். ஹீரோவுக்கு இன்னொரு அசிஸ்டன்ட்டும் இருக்கா. இப்ப அந்த பொண்ணு வரா. ரெண்டு அசிஸ்டன்ட்டுக்கும் எப்பயுமே ஆகிறதே கிடையாது. ஏன்னா யாரு ஹீரோ கூட ஒன்னா இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி இருந்துட்டே இருக்கும். இப்ப அந்த ரெண்டு அசிஸ்டன்ட்டையும் ஹீரோ கூட்டிட்டு போறான். ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு இங்க இருந்து ரெண்டு பேருமே கிளம்பி போங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டான். இப்ப அந்த பக்கம் தான் ஹீரோயின் வந்திருப்பா. அவ ஹீரோ இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அனுப்பி விட்டுறத பாத்துறா. அவ என்ன நினைச்சுக்கிறானா, இவன் இந்த ரெண்டு பொண்ணுங்களை தள்ளிட்டு வந்திருப்பான் போல. அப்படின்னா இவங்க கிட்ட கண்டிப்பா நிறைய பணம் இருக்கும், இவங்க கிட்ட ராபரி பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு இப்ப ஹீரோ கார் எடுக்கும் போது போயிட்டு அவன் பின்னாடி அவனோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு மரியாதையா உங்ககிட்ட இருக்க பணத்தை எல்லாமே கொடு அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்கிட்ட எந்த பணமும் கிடையாது அப்படின்றான். ஹீரோயின் என்ன ஏமாத்த பாக்குறியா, இப்பதான் அந்த ரெண்டு பொண்ணுங்களை அனுப்பி விட்ட, அப்படி இருக்கும் போது எப்படி உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கும், இப்ப மீதி பணம் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்கிட்ட பணம்லாம் எதுவுமே கிடையாது, நம்பிக்கை இல்லைனா இந்த வேலெட்டை செக் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவனோட வேலெட்டை எடுத்து கொடுக்குறான். அதை திறந்து பார்த்தா ஹீரோ சொன்ன மாதிரி அவன்கிட்ட எந்த பணமும் இல்ல. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் போய் சொல்லாத, உன்கிட்ட கண்டிப்பா பணம் இருக்கு, எங்க வச்சிருக்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது, இந்த வாட்ச் வேணும்னா வச்சுக்கோ அப்படின்ட்டு அவகிட்ட கழட்டி கொடுத்துட்றான். ஹீரோயின்மே அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஒரு பாக்ஸர்னு சொல்லியிருந்தால, அவ அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு போறா. அங்க அவளோட மாஸ்டர் சொல்றாங்க இவங்களோட ஸ்பான்சர் வர போறாங்களாம். அவங்க இங்க இருக்க யாருன்னா ஒருத்தங்கள அவங்களோட பாடி கார்டை செலக்ட் பண்ண போறாங்களாம். பாடி கார்டு மட்டும் கிடையாது, அடுத்து அவரோட அசிஸ்டன்டாவும் இருக்க போறாங்க. உங்கள யாருன்னா ஒருத்தங்க தான் அந்த ஆளா இருக்க போறீங்க. ஆனா அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா இங்க எல்லாருமே ஒரு மேட்ச் வைப்பாங்க. அந்த மேட்ச்ல லாஸ்டா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பொசிஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த சமயத்துல அங்க பிரசிடென்ட் வராங்க, இவங்களோட ஸ்பான்சர். அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அது நம்ம ஹீரோ தான். ஹீரோவும் வந்து எல்லாரையுமே பாக்குறான், அப்படியே ஹீரோயினையும் பாக்குறான். ஹீரோயினை பார்த்தோன்னே அவனுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கு, நைட்டு நம்ம கிட்ட ராபரி பண்ண அந்த பொண்ணு தானே அப்படின்ட்டு. இப்ப ஹீரோயினை போயிட்டு நீ போயிட்டு எல்லாரும் கூடயும் போட்டி போடு அப்படின்றான். ஹீரோயினும் போயிட்டு எல்லாரும் கூடயும் போட்டி போடுறா. லாஸ்டா ஹீரோயின் தான் வின் பண்றா. இந்த சமயத்துல ஹீரோ உள்ள வரான். அவ கூட சண்டை போடுறதுக்கு வரானான்றது தெரியல. இப்ப ஹீரோயின் போயிட்டு அவன் அடிக்க போக ஆனா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ போயிட்டு பிடிக்கிறான். ஆனா அவனோட கால் ஸ்லிப் ஆகி இப்ப ஹீரோயின் மேலேயே விழுந்துடுறான். அவன் மேல விழுந்ததுல அப்படியே ரெண்டு பேரோட லிப்ஸும் டச் ஆகிடுது. ஹீரோயினுக்கு தான் செம கடுப்பாகிடுது. இப்ப அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட திட்டிட்டு இருக்கா ஹீரோவை. அவங்க கிட்ட போயிட்டு என்னோட கிஸ் பறி போயிடுச்சு அப்படின்ட்டு. இப்ப அங்க ஹீரோ வந்திருப்பான். இந்த விஷயத்த அவன் கேட்டுட்டான். அவனை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஏதோ ஷையா ஃபீல் ஆகுது. இப்ப அங்கிருந்து போயிட்டு மறைஞ்சு நின்னுக்கிட்டா. ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பா. அவ கிண்டல் பண்றா ஹீரோயினை, உனக்கு என்ன அவனை பார்த்தோன்னே ஷையா ஃபீல் ஆகுதா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் எதுவும் சொல்ல மாட்டா. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போறா. அப்ப பின்னாடி வர ஒரு ஆளோட வாலெட்டை வந்து யாரோ பிட் பாக்கெட் அடிச்சுட்டான். கத்துறாங்க அவங்க. பார்த்தோன்னே ஹீரோயின் போயிட்டு அந்த பிட் பாக்கெட்டை பிடிச்சு அந்த வாலெட்டை பிடிங்க அவங்க கிட்டே கொடுத்துட்டா. அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இது அந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ எதிர்ச்சியா இதை பாக்குறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஒரு தப்பான பொண்ணு அப்படின்ட்டு அவனுக்கு தோணல. அதனால ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பால, அந்த இடத்துக்கு வரா. இவளோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு அவளோட கோச் போட்டு திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் இந்த பொண்ணு நேத்து ஏதோ கிளாஸ கட் பண்ணிட்டு எங்கேயோ போயிருப்பா போல. எங்க பொண்ணு அப்படின்ட்டு கேக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு சரியா பதில் சொல்ல மாட்டா. இதை பார்த்தோன்னே அவர் பயங்கரமா திட்டுறாரு. உனக்கு இங்க வந்து பிராக்டிஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா வராது, அதை விட்டுட்டு எதுக்கு கிளாஸ் எல்லாம் கட் பண்ற அப்படின்ட்டு பயங்கரமா திட்டுறாரு. இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இங்க இருக்காங்கல்ல, இவங்கள யாருன்னா நான் சொல்ற ஹைட்டுக்கு வந்து அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோய, அதுக்கப்புறம் உன்னை விட்டுடுறேன், இல்லைன்னா நீ அடி அப்படின்ட்டு சொல்றாரு. இவ அடிக்கிறா, ஆனா கீழே விழுந்துடுறா. இதை பார்த்தோன்னே அவர் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. உனக்கெல்லாம் எதுக்கு பாக்ஸிங் அப்படின்ற மாதிரி, இங்க இருக்க யாருன்னா அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ட்டு கேட்கிறாரு. எல்லாருமே அமைதியா இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் போயிட்டு அவர் சொல்ற ஹைட்டுக்கு அடிக்கிறா. இப்ப இது எல்லாத்தையுமே ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பான். இதெல்லாம் வச்சு பார்த்தா இவன் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்ப ஹீரோயின் இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கிளப்புக்கு போறா. அங்கதான் இவ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றானா அங்க பாட்டு பாடிட்டு இருப்பா. இவ கிளப்ல இருக்கும் போது இவள ஒரு பையன் பாத்துட்டு இருக்கான். இவனோட பேரு ஷாயோன். இவன் கிட்டத்தட்ட 3 வருஷமா ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்து பெருசா எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இவன் ஹீரோயினை பாக்குறதே ஹீரோவும் பாக்குறான். அதே மாதிரி ஹீரோயினை பாக்குறதே அவனும் பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த சிங்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரா. இவ ராபரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாள். அந்த பொருள் எல்லாம் என்ன பண்ணுவானா அந்த காசெல்லாம் எடுத்து இங்க ரோடு பக்கத்துல ரொம்ப கஷ்டப்படுவா
இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இப்பவும் இந்த மாதிரி தான் ரோட்ல இருக்க ஒருத்தங்களுக்கு வந்து இவ ராபரி பண்ண அந்த பணத்தை வச்சு ஏதோ பொருள் எல்லாம் வாங்கி தரா. இதையும் ஹீரோ கவனிக்கிறான். இவ கண்டிப்பா நல்ல பொண்ணுதான் அப்படின்ட்டு முடிவே பண்ணிட்டான். இப்ப அடுத்த நாள் ஹீரோட ஆபீஸ்ல காட்டினா அந்த காம்படிஷன்ல வின் பண்ணது ஹீரோயின் தானே, அதனால ஹீரோயின் தானே அடுத்து இவனோட அசிஸ்டண்டா இருக்கணும். ஆனா ஹீரோயின் இந்த ஜாபுக்கு நான் வரமாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தனை அனுப்பி விட்டுருக்கா. அதனால ஹீரோயினை பாக்குறதுக்கு ஹீரோ கிளம்பி போயிருக்கான். அப்ப ஒரு ஸ்ட்ரீட்ல டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட பேசுறான். நீ வா, நான் அந்த வழியா தான் போறேன், உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின், எனக்கு காலுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் டாக்ஸிலேயே போய்ப்பேன், அதுக்கான பணத்தையும் நானே கொடுத்துப்பேன். அது இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உன்னோட வாட்ச் நான் வாங்கிட்டு போனேன்ல, இப்ப அது என்கிட்ட கிடையாது, நான் வித்துட்டேன். அதனால இந்த மாதிரி கேட்டு என்ன தொந்தரவு பண்ணாத, என் பின்னாடி சுத்தாத, என் பின்னாடி மறுபடியும் சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டு மிரட்டிட்டு அங்க வர டாக்ஸில ஏறி போயிடுறா. ஹீரோ அவளை விடாம அங்க இருந்து ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறா. ஹாஸ்பிட்டல்ல ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. இவனோட பேரு ஷவுஷி. இவனை பாக்குறதுக்காக தான் ஹீரோயின் வந்திருக்கா. இவனுக்கு ஆஸ்துமா, அதே நேரம் அனிமியாவும் இருக்கு. இப்ப அங்க இருந்து ஹீரோயின் வெளியே வர அவளுக்கு ஒரு போன் கால் வந்துடுது. அவங்க அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பா. அவங்க அப்பா வந்து மென்டலா ஸ்டேபிளா இல்ல, அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் போல. அதனால அவங்கள எப்பயுமே பக்கமே இருந்து கவனிச்சுக்கிற மாதிரி ஒரு ஆன்டியை அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பா. இப்ப அவங்க தான் கால் பண்றாங்க. அவங்க இங்க இருந்து வேலையை விட்டு போறதா சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகுறா. இப்ப அந்த இடத்துக்கு கிளம்பி போறா அவங்க வீட்டுக்கு. அந்த ஆன்டியோட பையனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியலையா, அதனால நான் தான் போய் பாத்துக்கணும், நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோயின், ஆன்டி என்ன இப்ப சொல்றீங்க, நீங்க முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நான் வேற ஆளை அரேஞ்ச் பண்ணிருப்பேன், ஆனா இப்ப எங்க போறது நான் இதுக்கெல்லாம் அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஆன்டி, என்னோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா, என்னோட பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினும் சரி அப்படின்ட்டு அங்க இருந்து வெளியே வரா. இப்ப அங்க ஷாயன் வரான். ஷாயன் அதான் அந்த பார்ல வந்து ஹீரோயினை பார்த்துட்டே இருந்திருப்பான்ல, அந்த பையன் தான். அவன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான். இவன் அடிக்கடி வந்து ஹீரோயினோட அப்பாவை பார்த்துப்பான். இப்ப அதே மாதிரி தான் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான். அதுக்கு ஹீரோயின் விஷயத்த சொல்றா. இதை கேட்ட அவன், நீ எதுக்கு கவலைப்படுற, நீ வந்து ஒரு கேர்டேக்கரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ மெதுவாவே தேடு அப்படின்றான். இதுக்கு ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வழக்கம் போல அவளோட வேலையை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்ல இருக்கா. அப்ப ஷாயுன் பக்கமே தான் இருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான் அவன் பாட்டு பாடுறது. அப்ப இவன் பக்கம் ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் ஷாயனோட ஒரு அல்லக்கை மாதிரி. அந்த பையன் என்ன சொல்றானா, நீயும் 3 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்க, ஆனா அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் அவளை பிசிக்கலா டச் பண்ணிடு, அதுக்கப்புறம் அவளோட மனசு டச் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட ஒரு மாத்திரை எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே ஷாயுனுக்கு கோவம் வந்துடுது. அதனால அந்த பையனை அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா அந்த மாத்திரையை அவனோட கையில தான் வச்சிருப்பான். போயிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாக்குறான். அதுதான் இவனுக்கு கரெக்ட்னு படுது. அதனால இவன் என்ன பண்றானா, ஹீரோயின் ட்ரிங்க் குடிப்பால, அதுல வந்து அந்த மாத்திரையை மிக்ஸ் பண்ணி கொடுத்துறான். கொஞ்ச நேரத்துல அந்த மாத்திரை வேலையை காட்ட ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறான் ஒரு ரூமுக்கு. அங்க போயிட்டு அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயத்துல ஹீரோ அங்க வந்துடுறான். அவன் தான் ஏற்கனவே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான்ல, இப்ப கரெக்டா இந்த பார்க்கும் வந்திருப்பான். இந்த மாதிரி விஷயம் நடக்கிறத அவன் பார்த்திருப்பான். அதனால வந்து இப்ப ஷாயுனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். 2 பேரும் ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க ஹீரோயினை படுக்க வச்சுட்டு ஹீரோ நல்ல பிள்ளை மாதிரி அங்க இருந்து கிளம்பி போறான். ஆனா ஹீரோயின் விடாம அவனை இழுத்து பிடிக்கிறா. இத பார்த்தோன்னே ஹீரோவும் அவனை கட்டுப்படுத்த முடியாம ஹீரோயினை கிஸ் பண்றான். இப்ப 2 பேரும் இன்டிமேட்டா இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் ஸ்டார்டிங்ல காட்டியிருப்பாங்க நமக்கு. இப்ப ஹீரோயின் செமைய ஷாக் ஆகி இப்ப ஹீரோவை திரும்பி பாக்குறா. அவன், நீ நைட் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட, அதனால இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ தான் ஏத்துக்கணும் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், நீ என்னவோ அவ்வளவு நல்லவன் மாதிரி பேசாத, நான் அந்த அளவுக்கு பாதியில இருக்கும் போது நீ ஏன் என்னை விட்டுட்டு போயிருக்கணும், ஆனா நீயுமே என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட, இதுக்காக நான்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறா. இவ என்னதான் ஹீரோவை திட்டிட்டு போனாலும் வெளியே போயிட்டு என்னவோ வெக்கப்பட்டு சிரிக்கிறா. இவளுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கும் போல. இப்ப அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா அவளோட வீட்டுக்கு கிளம்பி போறா. இவளோட அப்பாவை ஷாயுன் தானே பாத்துட்டு இருந்திருப்பான். இப்பவும் அவன் தான் பாத்துக்கிறான். நேத்து ஹீரோ அடிச்ச அடி அவனோட கண்ணத்துல வீங்கி போயிருக்கு. இப்ப ஹீரோயினுக்கு அவனை பார்த்தோன்னே செமையா கோவம் வருது. நீ தானே நைட் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க, இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு அவனை அடிச்சிடறா. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போ அப்படின்ட்டு துரத்துறா. இப்ப ஹீரோயினோட அப்பா வராரு. எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும் அப்படின்ட்டு கேட்டுட்டே வராரு. அவரை பார்த்தா ஒரு சுயநினைவுல அவரே இல்லாத மாதிரி இருக்கு. அவர் கேட்கும் போது இப்ப ஷாயின் போயிட்டு உடனே தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் கொஞ்சம் அமைதியாகிறா. இப்ப அவனை இங்க இருந்து போ, நான் வந்து நேற்று நடந்த விஷயத்த மறந்துட்டேன், இங்க இருந்து போ அப்படின்றா. அதுக்கு அவன், நான் அந்த மாதிரி பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் கிட்டத்தட்ட 3 வருஷமா உன்னை லவ் பண்றேன், ஆனா நீ வந்து என்னோட லவ்வுக்கு எதுவுமே சொல்லல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ண அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் கோவப்பட்டு, இதுக்கு பேர் தான் லவ்வா, உன்ன மாதிரி ஒரு பர்சன் நான் கண்டிப்பா லவ் பண்ணவே மாட்டேன், எங்க இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படின்ட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டாரா வெளியே. இப்ப ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல என்னென்ன யோசிச்சான்னு தெரியல. அதனால ஹீரோக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோவுமே சரி அப்படின்றான். இப்ப 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா ஹீரோ கிட்ட, கண்டிப்பா ஷாயின் வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணாம விட மாட்டான், இவ என்னதான் திட்டினாலும். அதனால ஹீரோவை இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்க சொல்றா. இதுக்கு ஹீரோவுமே ஓகே அப்படின்றான். கொஞ்ச நேரத்திலே ஷாயுனை வர
வைக்கிறாங்க. அவங்க கிட்ட ஹீரோயின் சொல்றா, இது என்னோட பாய் ஃப்ரெண்ட், இதுக்கு மேல என்ன வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்றா. இதை கேட்ட ஷாயுன்மே எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அடுத்த நாள் இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஷாயுன் கவனிச்சுட்டு தான் இருக்கான். அவனுக்கு செமையா கடுப்பாகுது. அதனால ஆல் செட் பண்ணி ஹீரோவை அடிக்க வைக்கிறான். ஹீரோவை போட்டு அடிச்சு போட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோவை பாத்துக்கிறா. ஆனா ஹீரோயினுக்கு கன்ஃபார்மா தெரியுது இது ஷாயுன் தான் பண்ணிருப்பான் அப்படின்ட்டு. இப்ப அதே டைம் ஹீரோவை பாத்துக்கிட்டால அந்த டைம்ல டாக்டர் ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, அந்த குட்டி பையன் இருக்கான்ல அவன் மயக்கம் போட்டுட்டானா. இது கேட்டோன்னே ஹீரோயின் ஓடி போயிட்டு பாக்குறா. அவன் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப அவனுக்கு அனிமியா இருக்கிறதுனால உடனே இன்னும் கொஞ்சம் பிளட் ஏத்தணும் அப்படின்றாங்க. ஆனா அது ரொம்ப ரேர் பிளட். அந்த பிளட் வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவனுக்கு பிளட் ஏத்திருப்பா. அது வந்து நம்ம ஷாயுன் இருக்கான்ல அவனோட பிளட்டும் இவனோட பிளட்டும் குட்டி பையனோட பிளட்டும் சேம் தான். அதனால அவங்கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த மாதிரி ஏத்திருப்பா. ஆனா இப்ப என்ன பண்றது, அவன் கூடயே ஹீரோயின் பேசுறது கிடையாது. இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிக்கிறா. ஆனா டாக்டர் வந்து ரொம்ப அவசியம் அவனுக்கு பிளட் அப்படின்றாங்க. இப்ப வேற வழியே இல்லாம ஷாயுனுக்கு கால் பண்ணி பேசுறா. அவனை ஒரு இடத்துக்கு வர சொல்றா. இவனும் கிளம்பி போறான். எங்க போறாங்கன்னு பார்த்தா ஹோட்டல். ஹீரோயினும் அங்க ஷாயுனும் போறத ஹீரோ தூரத்துல கார்ல வந்திருப்பான். அவன் எதிர்ச்சியா பாத்துறான். அவனுக்கு செமையா கடுப்பாகுது. இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு என்ன போறாங்க அப்படின்ட்டு சமக்கோவத்துல அங்க கிளம்பி வரான். இங்க உள்ள போனாங்கல்ல ரெண்டு பேரும். அப்ப ஹீரோயின், நீ வந்து என்ன அடையணும்னு தானே ஆசைப்படுற, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு பதிலா நான் என்ன கேட்டாலும் பண்ணுவியா அப்படின்ட்டு கேக்குறா. இது கேட்டோன்னே அவனுக்கு என்னாச்சு, என்ன மாதிரி பேசுற, நான் அன்னைக்கு நடந்துகிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா நான் எப்பயுமே அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன், அது தப்பு அப்படின்ட்டு ஏற்கனவே எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். உன்னை எதுனா அவன் டார்ச்சர் பண்றானா, என்கிட்ட தைரியமா சொல்லு அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் இல்ல அப்படின்ட்டு அழுகவே ஆரம்பிச்சுட்டா. குட்டி பையனுக்கு தான் ரொம்ப உடம்பு முடியல, அவனுக்கு வந்து பிளட் ஏத்தணும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்றாங்க. ஆனா அந்த பிளட் அங்க இல்லவே இல்லை அப்படின்ட்டு அழுகுறா. இதை பார்த்தோன்னே உனக்கு புரிஞ்சு போச்சு இவளுக்கு பிளட் தேவைப்படுது அப்படின்ட்டு. ஓகே நான் தரேன் அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் கண்டிப்பா உன்னை பிசிக்கலா டச் பண்ணவே மாட்டேன். உன்னோட மனசை தொடாம உன்னோட உடம்பு டச் பண்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது. நான் அன்னைக்கு பண்ணது தப்பு தான், ஆனா இதுக்கு மேல நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் எப்ப கூட்டாலும் எனக்கு வந்து கம்பெனி தரணும். இந்த மாதிரி சாப்பிட போறதுக்கு நான் வந்து யாருமே இல்லாம தனியா இருந்தேன்னா அப்ப நீ வந்து கம்பெனி தரணும் அப்படின்றான். இதுக்கு ஹீரோயின் மீ சரி அப்படின்ட்டு ஓகேன்னு ஒத்துக்கிட்டா. இப்ப ஹீரோ வந்திருப்பான்ல அவன் ஸ்ட்ரைட்டா ரூம்க்கே வந்துடுறான். இங்க ரெண்டு பேரும் இருந்ததை பார்த்தோன்னே அவனுக்கு செமையா கோவம் வருது. ஷாய் என்ன அடிச்சிடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் திட்டுறா, என்ன பண்ற நீ அப்படின்ட்டு திட்டுறா. அதுக்கு ஹீரோ எதுக்காக இங்க தனியா வந்த அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. குட்டி பையன் கிட்ட தான் ஹீரோயின் இருக்கா. அப்ப ஹீரோ வரான். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, ஏன் ஹீரோயின் அங்க போனா அப்படின்ட்டு. அதனால ஹீரோயின் கிட்ட எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நீ எதுக்காக என்கிட்ட இருந்து இதை மறைக்கிற, இதுக்கு முன்னாடி நீ தனியா இருந்த ஓகே அது வந்து பிரச்சனை கிடையாது, நீ இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருக்கலாம் தனியா, ஆனா இப்ப நீ தனியா கிடையாது, நான் உன் கூட இருக்கேன், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி தனியா போகாத அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினா அவன் ஹக் பண்ணிக்கிறா. இப்ப ஹீரோயின் பார்ல இருக்கா, அவ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஷாயுன் வரான். அவன் வந்து இன்னைக்கு மூவிக்கு போலாம் அப்படின்ட்டு கேட்டிருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து இன்னைக்கு என்னால வர முடியாது, நாளைக்கு போலாம், எனக்கு வேலை இருக்கு, இவ தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பால அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு அவன் நானும் கூடயே வரேன் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் இல்ல வேணாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் மறுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறா. நான் அன்னைக்கு வந்து உன்கிட்ட நாடகம் தான் ஆடினேன், அவன் வந்து என்ன லவ் பண்றான், நாங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் அப்படின்ட்டு, ஆனா இன்னைக்கு வந்து உண்மையாவே நாங்க லவ் பண்றோம், நீ வந்து இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, ஏன்னா நான் அதுக்கப்புறம் உன்கிட்ட க்ளோஸா இருந்துட்டு உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னை ரிஜெக்ட் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, நான் சொன்ன கேளு அப்படின்ட்டு சொல்லிடுறா. இது கேட்டோன்னே அவனும் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஹீரோயின் இந்த ராபரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பால அது எல்லாத்தையுமே விட்டுட்டா. ஹீரோவே நானே காசு தரேன், உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து உனக்கு காசு தரேன், நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால இந்த ராபரி பண்றது எல்லாமே விட்டுட்டா. இப்ப ஷாயுன் அங்க இருந்து போறான். இவனுக்கு ஹீரோயின் ஆல்ரெடி சொன்னால அதை வந்து ஏத்துக்கவே முடியல. இவன் ஒரு மாதிரி சோகமா அங்க இருந்து கிளம்பி போறான். அப்படி இருந்துமே ஹீரோயின் இவன் லவ் பண்றதுல இருந்து கிவப்பாக முடிவே பண்ணல. இவன் என்ன பண்றான்னா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு குட்டி பையன் இருக்கான்ல ஷவுஷி, அவங்கிட்ட போயிட்டு பேசுறான். நீ வந்து வெளியே போகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறல, இன்னைக்கு நம்ம வெளியே போலாம், இதுக்கு மேல நீ என்னோட வீட்டுல தான் போற அப்படின்ட்டு ஷவுஷியோட மனசை கழிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இந்த விஷயத்துமே ஹீரோயினுக்கு தெரியல. அங்க கூட்டிட்டு போயிட்டு ஷவுஷிக்குன்ட்டு ஒரு தனியா ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். அதுல நிறைய பொம்மைகள்லாம் வச்சிருக்கான். அந்த ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு அவனுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு நீ இதுக்கு மேல இங்கேயே இரு, உன்னோட அக்கா வந்து இங்க இருந்து வெளியூருக்கு போயிருக்கா மேட்சுக்காக, அவ கிளம்பி வர வரைக்கும் நீ இங்கே இரு, அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறான். ஹீரோயினுக்கும் ஷவுஷிக்கும் என்ன கனெக்ஷன்னா, ஒரு டைம் ராபரி பண்றதுக்கு ஹீரோயின் கிட்ட திருடுங்க வந்து மிரட்டி இருப்பாங்க, அதுவும் கத்திய காட்டியெல்லாம் மிரட்டி இருப்பாங்க, நீ கொடுக்கலன்னா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்ட்டு மிரட்டி இருப்பாங்க. என்கிட்ட பணம் இல்ல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பா. அப்படி சொல்லியுமே அவங்க கேட்காம கத்தியால குத்த வந்திருப்பாங்க. இந்த சமயத்துல ஷவுஷி தான் ஓடி வந்து அந்த திருடுங்க காலை பிடிச்சு அக்கா இங்க இருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ஆட்கள் ஷவுஷியை அடிச்சிருப்பாங்க.
இதனால அவன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்தும் போதுதான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னன்னா அவங்க அடிச்சடியில அவனால எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு ஆகியிருக்கு. ஏதோ ஒரு முக்கியமான நரம்பு பாதிக்கப்பட்டு இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயின் தன்னோட சொந்த தம்பி மாதிரி அவனை அன்னைக்கு இருந்து வளர்த்துட்டு இருந்திருப்பா. இது ஹீரோக்குமே தெரியும். இப்ப ஷாயின் வந்து உடனே ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஷௌஷி என்கிட்ட தான் இருக்கான், நீ உடனே கிளம்பி வரணும் அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயின் கிளம்பி வரல. அதுக்கு பதிலா ஹீரோ வந்து நான் கிளம்பி போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஷாயின் கிட்ட பேசுறான். நீ அவனை விட்டுடு, அவனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரொம்பவே முக்கியம், வீட்டுல இந்த மாதிரி வச்சுக்க கூடாது, அவனுக்கு ரொம்பவே ஆபத்து, அவனுக்கு ஆஸ்துமா இருக்கு அப்படின்ட்டு எவ்வளவு எடுத்து சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஷாயின் வந்து விட மாட்டான். இங்க ஹீரோயின் வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், அடுத்த நிமிஷம் நான் அவனை விட்டுடுறேன், அதுக்கு மேலேயும் நான் அவனோட வாழ்க்கையில டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ அவளை வரவை அப்படின்றான். இப்ப ஹீரோவும் உடனே கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோயினும் சரி நான் வந்து மீட் பண்றேன், இன்னைக்கு நைட் நான் வரேன் அப்படின்னு சொல்றா. இப்ப நைட் ஆகுது. ஹீரோயின் தனியா போகல. ஹீரோவும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்க அங்க இவ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது அங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட தான் வந்திருக்கா. இப்ப ஹீரோயின் உள்ள போன உடனே ஹீரோவும் மத்த ஆட்களும் உள்ள போயிட்டு ஷாயுன் அடிச்சு போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா மேல போறாங்க ஷௌஷியை காப்பாத்துறதுக்கு. அங்க போனா முன்னாடி ஒரு ஆள் இருக்கான், அவனையும் அடிச்சு போட்டுட்டு உள்ள போய் பாக்குறாங்க. ஷௌஷிக்கு ஏற்கனவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு, எனக்கு தான் ஆஸ்துமா இருக்குல்ல. இப்ப மருந்து எடுத்து பாக்குறாங்க, மருந்து உள்ள காலியாயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ரெண்டு பேருக்குமே. அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இவங்க கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறதுக்குள்ள ஷௌஷி ஏற்கனவே இறந்து போயிட்டானா. இது ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. இதுக்கு மேல ஹீரோயின் இங்க இருக்க கூடாது அப்படின்ட்டு ஹீரோட ஹோம் டவுன் இருக்கு, அந்த டவுனோட பேரு ஃபான்டாங்க ஏதோ சொல்றாங்க. அந்த டவுனுக்கு நம்ம போலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஹீரோ கேட்டிருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து ஷௌஷியை விட்டுட்டும் அவளோட அப்பாவை விட்டுட்டும் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த வாட்டி ஹீரோ அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான் அவனோட ஹோம் டவுனுக்கே. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஆனா அவங்க கூட இவங்க தங்கல, இவங்க தனியா தான் தங்குறாங்க. ஹீரோட ஆபீஸ்ல ஹீரோயினுக்கு வேலை போட்டும் தரான். அதனால ஹீரோயின் அங்க ஒர்க் பண்றா. அதே நேரம் இவங்க ரெண்டு பேருமே இண்டிவிஜுவலா ஒரு வீட்டுல தான் வாழ்றாங்க. அந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப ரெண்டு பேருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஷாயினை காட்டினா இவன் வந்து கிளப்ல இருக்கான். ஹீரோயின் அங்கதானே போயிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பா, அதே கிளப்ல தான் அவன் இருக்கான். இவன் வந்து இன்னும் ஹீரோயினா மறக்கவே இல்ல. ஹீரோயின் சொல்லிட்டு போனால அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இவங்கிட்ட வந்து ஒரு பொண்ணு பேசுறா. இந்த பொண்ணோட பேரு சூஷி. இவ ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவ வந்து பேசும்போது பெருசா அவன் கண்டுக்கல கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை இழுத்து கிஸ் பண்றான். இவனுக்கு ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால அங்க போலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றான். இப்ப அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினை காட்டினா ரெண்டு பேருமே ஒரு மாலுக்கு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு கீழே வராங்க. அப்ப சூஷி கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு போன் கால் வருது. எடுத்து பேசுறா. அவ இந்த ஊருக்கு வந்திருக்காளாம், நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின்மே ஓகே அப்படின்றா. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு அப்படின்ட்டு கூப்பிடுறா. ஹீரோயினும் சரி அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ஹீரோ வந்து கோச்சிக்கிறான். ஏன்னா ஹீரோயின் யாருக்கிட்ட க்ளோஸா இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, யாரு கூட க்ளோஸா இருந்தாலும் ஹீரோக்கு செம பொசசிவ் ஆகுது. இப்ப ஹீரோயின் அப்படி போறேன்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டே சொல்றான். ஹீரோயின் இதை பார்த்தோன்னே சிரிச்சுட்டு நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இப்ப போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசுறா. அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு ஹீரோயினோட மனசுல ஒரு மாதிரி விஷத்தை வதிக்கிறா. என்ன சொல்றானா, ஏன் தெரியுமா அவன் உன்னை நம்பி வெளியே அனுப்ப மாட்டான், ஏன்னா அவனுக்கு உண்மையில நம்பிக்கையே கிடையாது சுத்தமா, அதனால தான் உன்னை நம்பாம உன்னை வெளியே அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ஹீரோயின் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல. அதை வந்து பெருசா கண்டுக்காம விட்டுட்டா. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அவளை ஒர்க் பண்ண விடாத அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். இங்க பாருங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போங்க அப்படின்றா. இதை பார்த்து ஹீரோ இங்க பாரு நான் உன்னோட பாஸ், உள்ள கேபினுக்கு வா அப்படின்ட்டு கூப்பிடுறான். ஹீரோயினும் உள்ள போறா. இப்ப உள்ள போன உடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வரான். அப்ப ஹீரோயின் இது ஆபீஸின் வீட்டில் நடந்துக்கிற மாதிரி இங்க நடந்துக்காதீங்க அப்படின்றா. அதுக்கு ஹீரோவுமே ஓகே நான் மிச்ச விஷயத்த வீட்டுல போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்றான். இப்ப ஹீரோயின் வந்து கணத்துல கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு அசிஸ்டண்டா ஒரு பையன் வந்து ஜாயின் பண்றான். அந்த பையன் கூட ஹீரோயின் பேசிட்டு இருக்க, ரொம்ப நார்மலா தான் பேசுறா. ஆனா இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. அவன் ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்கு அங்க இருக்க மத்த பொண்ணுங்க ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு பேசுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஜலஸ் ஆகுது. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முறைச்சுக்கிறாங்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டினா ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை மிச்சம் இருக்கு, அதனால இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கா. அதே டைம்ல ஹீரோ கூட ஸ்டார்டிங்ல ஹீரோட அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருந்திருப்பாள், ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. அதே பொண்ணு இப்ப ஹீரோவை மீட் பண்றதுக்கு வந்திருக்கா. அந்த பொண்ணு ஹீரோவும் அவனோட கேபினுக்கு போறாங்க. இதை ஹீரோயினோட அசிஸ்டன்ட் மறைஞ்சிருந்து பாக்குறான். என்ன விஷயம் இவங்க ரெண்டு பேரும் உள்ள போறாங்க அப்படின்ட்டு அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கான். உள்ள போனாங்கல்ல அப்ப அந்த பொண்ணு ஹீரோவை அக் பண்றா. தள்ளிய நில்ல அப்படின்றான். அதுக்கப்புறம் அவ வந்து இன்னைக்கு நம்ம சாப்பிட போலாமா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ சாப்பிட போலாம், ஆனா இதுக்கு மேல நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்றான். அதுக்கு அந்த பொண்ணு மீ சரி அப்படின்றா. இவனும் சாப்பிடுறதுக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டான். இந்த பக்கம் ஒளிஞ்சிருந்து ஹீரோயினோட அசிஸ்டன்ட் பார்த்தால பின்னாடி வந்து ஹீரோயின் என்ன இப்படி ஒளிஞ்சிருந்து பாக்குற அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவன் இல்ல நான் வந்து இடிச்சுக்கிட்டேன், அதனாலதான் இந்த மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் கிட்ட நம்ம வேலை கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல அதனால அதை முடிக்கலாமா அப்படின்ட்டு கேக்குறான். இங்க இருந்து முடிக்க முடியாது, அதனால நம்ம போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்றான். இதுக்கு ஹீரோயின் ஓகே அப்படின்றா.
அவங்க 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க அப்படின்றது இவனுக்கு தெரியாது. குத்துமதிப்பா இவன் சொல்லியிருப்பான். ஹீரோயினும் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு உட்காந்து இந்த மெனுல ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோவும் அந்த பொண்ணு வராங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக். ஹீரோ கிட்ட கோச்சு கிட்ட அங்க இருந்து எழுந்திருச்சு போயிடுறா. ஹீரோவும் அவ பின்னாடியே வரான். ஆனா ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் எங்கேயோ போயிட்டா. அவளை தேடிட்டு இருக்கான் சுத்தி சுத்தி. ஒரு கட்டத்துக்கு மேல அழுகவே ஆரம்பிச்சுட்டான். இப்போ ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோயின் பின்னாடி வந்து நிக்கிறா. ஹீரோ சடனா திரும்பி பார்க்கவும் ஹீரோயினை பார்த்தோன்னே ஓடி வந்து அக் பண்ணிக்கிட்டான். 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப 2 பேருமே இன்டிமேட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேக்குறா, ஏன் உங்களை சுத்தி இந்த அளவுக்கு பொண்ணுங்க இருக்காங்க? உங்களுக்கு அசிஸ்டண்டா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, எதுக்கு இவ்வளவு அசிஸ்டன்ட் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆனா இதுக்கு ஹீரோ இதுவும் பெரிய பதில் சொல்ல மாட்டான். அவன் சைலண்டா தான் இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் கோவப்பட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஆபீஸ்ல ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவ அசிஸ்டண்டா இருந்தா பாத்தியா ஒரு பையன், அந்த பையன் இப்ப இல்ல, அதுக்கு பதிலா இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு ஹீரோயின் போன்ல என்ன பண்றா அப்படின்றதெல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. அதனால ஸ்ட்ரைட்டா இருந்து போயிட்டு ஹீரோ கூட சண்டை போடுறா. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ எதுவும் பெருசா பதில் சொல்ல மாட்டான். இது என்னோட விருப்பம் தான், அதனால நான் இதை பண்ணி தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அவ அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. அப்படியே இந்த பக்கம் ஷாயனை காட்டினா இவன் ஏற்கனவே அவனோட அந்த அல்லக்கை மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல, அவங்கிட்ட ஹீரோட ஆபீஸ்ல ஒரு கேமராவை ஃபிட் பண்ண சொல்லியிருப்பான். அந்த கேமரால எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் அங்க இருந்து கோச்சிட்டு போனால அப்ப ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்கு 2 பொண்ணுங்க வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதை அவன் பாக்குறான். அவன் வந்து ஹீரோவை அழிக்கிறதுக்கு எல்லா பிளானும் போட்டுட்டு இருக்கான் ஷாயன். இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் போயிட்டு ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இந்த சூஷி இருக்கால ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவ வரா. இப்ப ஹீரோயின் அவளை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப தேம்பி இதுக்கு மேல அவர் என்ன லவ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அழுகுறா. இப்ப அவளை சமாதானப்படுத்துறா சுஷி. அதுக்கு ஹீரோயின், இல்ல இதுக்கு முன்னாடி கூட எங்களுக்கு இந்த மாதிரி சண்டை வந்திருக்கு, அவரை சுத்தி இந்த மாதிரி பொண்ணுங்க இருந்ததுனால. ஆனா அவர் என்ன விட்டுட்டு இருக்க மாட்டாரு, கண்டிப்பா இது அந்த மாதிரி ஒரு சண்டை தான், அவர் கண்டிப்பா என்ன தேடி வந்துடுவாரு, அவர் கோபம் கழிஞ்சா அப்படின்ட்டு சொல்றா. இதுக்கு அந்த பொண்ணுமே சமாதானப்படுத்துறா. இப்ப ஹீரோயின் அப்படியே மயக்கத்துல தூங்கிடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. இந்த சுஷி இருக்கால, அவ ஹீரோட புது அசிஸ்டண்டா போயிட்டு ஜாயின் பண்றா. ஹீரோக்கு அவளை யாருன்னு தெரியல, இது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அப்படின்றது தெரியல போல. இப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து வெளியே போயிடுறா. இவ ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருப்பா போல. வெளியே போனவ ஹீரோவுக்கு அந்த காஃபி இருக்கும்ல, அதுல ஏதோ ட்ரக்ஸை மிக்ஸ் பண்றா. இது தெரியாம ஹீரோ அந்த காஃபி எடுத்து குடிச்சிடுறான். அது குடிச்ச உடனே வேலையை காட்ட ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரி அந்த பொண்ணு போய் பேசுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ இங்க இருந்து வெளியே போ அப்படின்றான். அவனுக்கு அந்த ட்ரக்ஸ் வேலையை காட்டணும் உடனே. ஆனாலும் அந்த பொண்ணு ஹீரோட மடிமேலேயே உட்காந்துட்டு ஹீரோவை செடியூஸ் பண்றா. இப்ப ஹீரோவும் ஒரு கட்டத்துக்கு மேல அவனாலையும் அதை கட்டுப்படுத்த முடியல. அதனால அந்த பொண்ணு ஹீரோ அக் பண்ணிடுறான். இந்த சமயத்தில் தான் ஹீரோயின் கரெக்டா வந்திருப்பா. அவ இந்த சீனை பார்த்துட்டா. அவளுக்கு செம ஷாக்கா இருக்கு. இப்ப ஹீரோட பேரை சொல்லி கத்த ஹீரோவும் திரும்பி பாத்துறான். ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின் பின்னாடி ஓடி வர. அதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ, நான் சொல்றதை கேளு, என் மேல தப்பு, ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு கோவம் வருது. நீ என்ன தொடாத, நீ தொட்டாலே எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, இதுக்கு மேல உனக்கு எனக்கும் எதுவுமே கிடையாது, இதோடய நம்ம உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. இவ வீட்டுக்கு போயிட்டு அவளோட பொருள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அங்க இருந்து போனவ ஒரு வாடகை வீடு எடுத்து அதே சிட்டில தங்குறா போல. இப்ப இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா ஹீரோ வீட்டுக்கு வந்து பாக்குறான். ஆனா ஹீரோயின் அதுக்குள்ள அங்க இருந்து கிளம்பி போயிட்டால, கீ எல்லாம் வச்சுட்டு தான் போயிருப்பா. அவ விட்டுட்டு போயிட்டா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான் உட்காந்துட்டு. இந்த பக்கம் ஷாயனை காட்டினா சூஷிய ஷாயன் தான் அனுப்பி விட்டுருப்பான். எதுக்காகனா ஹீரோட முக்கியமான சீக்ரெட்ஸான ஃபைல் எல்லாம், அந்த சீக்ரெட்டான டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வர சொல்லி ஹீரோட கம்பெனியை காலி பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிருப்பான். இப்ப அவ எடுத்துட்டு வந்து எல்லாத்தையுமே கொடுக்குறா. இப்ப பண்ணி அழிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்கான் இவ. அதே டைம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் தனக்கு ஹீரோ சீட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு அங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இது தெரிஞ்ச உடனே அங்க ஷாயன் வரான். அவன் ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுக்கிறான், வா போலாம் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் கோவப்பட்டு அவனை அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஷாயன் அவனோட அல்லக்கை ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு கால் பண்ணி அதை நாளைக்கே ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினோட அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆன்டி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாள்ல, அவங்க வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அங்க இருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த உடனே இந்த ஷாயனோட அல்லக்கை இருக்கான்ல, அவங்க சில பேர் வந்து அவங்க அப்பாவை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆன்டி கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது, உங்க அப்பா எங்கேயோ காணாம போயிட்டாரு அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் செம ஷாக் ஆகுறா. இப்போ உடனே அந்த இடத்துக்கு வரா. அதுவும் இல்லாம ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல ஷாயன் அப்படின்ட்டு, அவங்க ஹெல்ப் கேளு, அவன் இங்க லோக்கல்ல தானே இருக்கான், கண்டிப்பா அவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அவங்க அப்பா எங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஷாயனுக்கு கால் பண்றா. இவன் என்னவோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் அவ அழுகவே ஆரம்பிச்சுட்டா, என்னோட அப்பாவை காணோம் அப்படின்ட்டு. இதை கேட்ட உடனே ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோயினை பிக் பண்றதுக்கு வரான். ஹீரோயினும் காருக்குள்ள ஏறி உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுறான். இப்பதான் அவன் கார்ல இருக்க ரேடியோல ஒரு நியூஸ் போடுறாங்க. என்ன
என்னன்னா ஹீரோவோட கம்பெனியே காலி ஆகிடுச்சான், பேங்க்ராப்ட் ஆகிடுச்சான். இது கேட்டோன்னே ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னது பேங்க்ராப்ட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. ஷாயினும் ஒரு பிசினஸ் மேன்ன்றதுனால ஹீரோயின் வந்து நீ அவருக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவனுமே சரி அப்படின்றான். இவனுக்கு இன்னொரு போன் கால் வருது. அவனோட அலக்கை தான் கால் பண்ணிருக்கான். அந்த அங்கிள் வந்து கிடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இது கேட்டோன்னே அவனும் சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அவங்க அப்பாவை ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் ஷாயன் கிட்ட அவனுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ற விதமா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அவனுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி தரா. அப்ப இவன் என்ன சொல்றானா, நானும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டேன், ஆனா என்னால முடியல. ஏன்னா அவனோட கம்பெனி வந்து பேங்க்ராப்ட் ஆன விஷயத்த யாரோ பிரஸ்க்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால இது எல்லாமே பரவி போச்சு. இதுக்கு மேல அவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் நான் என்னால ஆன முயற்சியை நான் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு நல்லவ மாதிரி ஹீரோயின் கிட்ட நடிக்கிறான். இதுக்கு ஹீரோயினுமே சரி அப்படின்றா. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா ஹீரோ எப்பயுமே ஹீரோயின் அவனை விட்டு போன விட்டு இருந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். எப்பயுமே குடிச்சிட்டு அவனோட கம்பெனிக்கு கூட போறது கிடையாது. இப்ப குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். இவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணியிருந்தாங்கல்ல அந்த வீட்டுக்கு இந்த வாட்டி அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. இவன் இந்த மாதிரி குடிச்சிட்டு வரத பார்த்தோன்னே அவங்க அப்பா செமையா சண்டை போடுறாரு. நீ ஒரு வேஸ்ட், உனக்கு போய் நான் கம்பெனியை ஒப்படைச்சேன் பாரு, எம்எல்ஏ தப்பு அப்படின்ட்டு கோவப்படுறாரு. அதுக்கு ஹீரோ கோவம் வந்து அப்பா நான் சின்ன வயசுல எனக்கு பியானோ தான் பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னீங்க. எனக்கு பாக்ஸிங் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆனா அது எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்ட்டு நீ சொன்னீங்க. நீங்க சொல்றதை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நானா யோசிச்சு எதுவுமே பண்ணதே கிடையாது. எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாது. எப்பயுமே பணம் 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 மட்டும்தான் உங்களுக்கு. எப்பயுமே என்னை பத்தி நீங்க யோசிச்சதே கிடையாது அப்படின்றான். இது கேட்டோன்னே அவங்க அப்பா அடிச்சிடுறாரு. இப்ப அப்படியே இந்த பக்கம் ஷாயினை காட்டுறாங்க. ஷாயினை மீட் பண்றதுக்கு சுஷி வந்திருக்கா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்கல்ல. அந்த டீலுக்கு இவன் வந்து நிறைய பணம் தரதா சொல்லியிருப்பான் சுஷி கிட்ட. ஆனா அவன் வந்து கொடுக்கவே இல்லை. இப்ப வந்து கேக்குறா எனக்கு பணம் கொடு அப்படின்ட்டு. அவன் வெறும் 5 லட்சத்தை மட்டும் கொடுக்குறான். இதை எடுத்துட்டு போ அப்படின்ட்டு. என்ன 5 லட்சம் கொடுக்குற, நீ எனக்கு 10 மில்லியன் தரணும் அப்படின்றா. அதுக்கு அவன் என்னது 10 மில்லியனா, உன்ன மாதிரி பொண்ணுக்கு 5 லட்சமே மிச்சம், இதை எடுத்துட்டு ஓடி போயிடு அப்படின்றான். இதை கேட்டோன்னே அவளுக்கு செமையா கோவம் வருது. இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. இவ போனவ நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு அவங்கிட்ட சவால் விட்டுட்டு போறா. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றா. ஹீரோயினை மீட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்துச்சுல்ல அது எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. ஹீரோவுக்கு இவதான் ட்ரக்ஸ் கலந்து கொடுத்தா, அதனால தான் அவன் வந்து என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா காணாம போனது, அதுக்கப்புறம் கிடைச்சது, அதுக்கப்புறம் ஹீரோட கம்பெனி பேங்க்ராப்ட் ஆனது, எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான். அவன் உன்கிட்ட நல்லவ மாதிரி நடிக்கிறான் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆகுறா. இப்ப ஸ்ட்ரைட்டா ஷாயினை மீட் பண்றதுக்கு போறா. அவங்கிட்ட போயிட்டு சண்டை போடுற, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா அப்படின்ட்டு. நான் சொல்றதை கேளு அப்படின்றான் அவன். அதுக்கு ஹீரோயின் கோவப்பட்டு அவனை அடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஸ்ட்ரைட்டா ஹீரோவை தேடி அவனோட வீட்டுக்கு தான் போறா. இவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணியிருந்தாங்கல்ல அந்த வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா ஹீரோட வீட்டுல ஹீரோ இல்ல, அவன் எங்கேயோ போயிருப்பான் போல. இப்ப ஹீரோயின் கால் பண்ணி பாக்குறா, போனும் அட்டன் ஆகவே இல்ல. அதனால இவங்க எங்கெங்க மீட் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த இடத்துல எல்லாம் போயிட்டு பாக்குறா, எங்கேயுமே ஹீரோ காணோம். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இருந்தால அந்த சிட்டில போயிட்டு தேடிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கதான் வந்திருப்பா அப்படின்ட்டு. அங்க ஹீரோயின் எங்கேயுமே இல்ல. இவன் பைத்தியக்கார மாதிரியே அங்க வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் ஹீரோயினோட போட்டோவை காட்டி இந்த பொண்ணை பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்ட்டு கேட்டுட்டு அங்க சுத்திட்டே இருக்கான். ஆனா இவன் எங்க தான் தேடியுமே ஹீரோயின் கிடைக்கவே இல்ல. அதே டைம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் அடிக்கடி இந்த ஹோம்லெஸ் பீப்புளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாள். இப்ப கொஞ்ச நாளாவே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணல இல்ல. அதனால இவ வந்து மறுபடியும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றா. இப்ப அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா இவ எங்க தேடியுமே ஹீரோயின் கிடைக்கவே இல்ல. இப்ப வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படியே டிவி ஆன் பண்றான். அதுல ஒரு நியூஸ் போகுது. என்னன்னா ஹீரோட கம்பெனி அழைச்சது ஷாயோன் தானே. அதனால இந்த விஷயத்த சூஷி வந்து நியூஸ்ல போயிட்டு சொல்லிருப்பா போல. இது இல்லீகல் அப்படின்றதுனால அவனை ஜெயில பிடிச்சு போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஹோம்லெஸ் பீப்புளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு மறுபடியும் வந்துட்டா. அவ இங்க இருக்க எல்லா பீப்புளுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சின்ன வீடியோ போட்டு காட்டுறாங்க. அதுல ஹீரோயினோட முகம் கிளியரா தெரியல. ஏன்னா ஹீரோயின் எப்பயுமே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் போது அதுக்கப்புறம் ராபரி பண்ணும் போதெல்லாம் ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருப்பா. அந்த மாதிரி தான் போட்டிருக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு அது ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. அதனால நீ வெயிட் பண்ணு, நான் தேடி வரேன் அப்படின்ட்டு ஹீரோ அவன் ஆளை அடையாளம் தெரியாத மாதிரி ஒரு விக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மகத ஃபுல்லா மூடிட்டு ஆளை அடையாளம் தெரியாத மாதிரி ஒரு கண்ணாடி வேற போட்டுட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போறான். இவ எப்பயுமே ராபரி பண்ணி தானே ஹெல்ப் பண்ணுவா, அந்த மாதிரி இப்பயும் ராபரி பண்ணுவா அப்படின்ற அந்த தாட்ல தான் இவன் வந்து போறான். அதே மாதிரி கையில நிறைய பர்ஸ் வச்சுட்டு ஒரு கிளப்ல இருந்து வெளியே வரா. இவ வந்து கிளப்புக்கு போற அந்த ஆட்களா பார்த்துதான் இவ வந்து கொள்ளையடிப்பா போல. இப்ப ஹீரோ கிளப்புக்குள்ள இருந்து வெளியே வரான். அப்ப இவனையே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கழுத்தை பிடிச்சி எங்க உங்ககிட்ட இருக்க பணத்தை எல்லாம் கூடு அப்படின்ட்டு மிரட்டுறான். ஸ்டார்டிங்ல ஹீரோ சொன்ன மாதிரி என்கிட்ட பணம் இல்ல அப்படின்றான். என்ன ஏமாத்த பாக்குறியா, கிளப்புக்குள்ள இருந்து வெளியே வர பணம் இல்லைன்னு சொன்னா எப்படி, மரியாதையா பணத்தை கூட அப்படின்ட்டு கேக்குறா. இப்ப ஹீரோ நம்பிக்கை இல்லைன்னா என்னோட அந்த வேலெட்டை பாத்துக்கோ அப்படின்ட்டு அதை எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே கூட ஹீரோனுக்கு தெரியல. இப்ப ஹீரோ என்கிட்ட பணம் எதுவும் இல்ல, ஆனா இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி நான் வாட்ச் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். இது கேட்டோன்னே ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது வாட்சா, என்ன வாட்ச் அப்படின்னு கேக்குறா. இப்ப ஹீரோ திரும்பி அவனோட அந்த கண்ணாடியை கழட்டுறான். இதை பார்த்து
பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அழுக வந்துடுச்சு, ஹீரோ தான் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்ட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு செம அழுக வந்துடுது. சாரி, தப்பு எல்லாமே என் பேர்ல தான், என்ன மன்னிச்சிடுவியா அப்படின்ட்டு கேட்குறான். இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா அழுக வந்து எங்க போயிட்ட இத்தனை நாள் அப்படின்னு கேட்குறா. இப்போ ஹீரோ முட்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினுமே சரி அப்படின்றா. இப்போ அவளோட கையில மோதிரத்தை போட்டு ஓடுறான். இதோடய இந்த மூவி முடியுது. கண்டிப்பா அந்த மூவி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான மூவியோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். ஓகே, பபாய்.